வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் இறுதியான நகல்வுகள் என்ன? தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை மற்றும் தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் வழங்கும் பல்வேறு வாக்குறுதிகளை இந்த ஆதாரம் விரிவாக விளக்குகிறது. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் அண்மையில் செலுத்தப்பட்ட 5000 மற்றும் எதிர்காலத்தில் இந்த தொகை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இதில் அலசப்படுகிறது. திமுக மற்றும் அதிமுக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் அறிவித்துள்ள இலவச சிலிண்டர்கள் மற்றும் நிபந்தனையற்ற பண உதவிகள் குறித்த ஒப்பீடுகளையும் இந்த காணொளி விளக்குகிறது. குறிப்பாக அரசு வழங்கும் இந்த சலுகையை பெறுவதற்கு பொதுமக்கள் தங்களின் ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைப்பதையும் இகேஒய்சி சரிபார்ப்பு முடிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. இகேஒய்சி சரிபார்ப்பை முடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். வருமான வரி வரம்பு போன்ற தற்போதைய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் புதிய பயனாளிகளின் சேர்க்கை பற்றிய முக்கிய தகவல்களையும் இந்த தொகுப்பு முன்னிலைப்படுத்துகிறது. இறுதியாக, தேர்தலுக்கு பிந்தைய காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கக்கூடிய 10,000 கருணை தொகை உள்ளிட்ட பொருளாதார மாற்றங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவுபடுத்தும். தமிழக மகளிர் உரிமை தொகை மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் நீங்கள் அறிய வேண்டிய முக்கிய தகவல்கள். வங்கி கணக்கில் ஆல்ரெடி இது 3 மாதங்களுக்கு முன்கூட்டியே உரிமை தொகை 3000 மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி 2000 ஆகியவற்றுடைய தொகுப்பு 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. புதிய பயனாளிகளுக்கு அனுமதி. ஏற்கனவே விண்ணப்பிக்க நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்வதன் அடிப்படையில் தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கும் இந்த 5000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுதுள்ள தகுதி வரம்புகள்: ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், 360 யூனிட்டுக்கு குறைவான மின் பயன்பாடு, கார் வைத்திருக்க கூடாது. தேர்தல் வாக்குறுதிகள் ஒப்பீடு: மாதாந்திர உரிமை தொகை உயர்வு. திமுக 2000 நிபந்தனைகளுள்ள தளர்வு. அதிமுக 2000 அனைத்து கார்டுகளுக்கும் 3 சிலிண்டர், 10,000 கருணை தொகை திட்டம், அம்மா இல்ல திட்டம். இலவச எரிவாயு சிலிண்டர்கள், இது தாங்க ரொம்ப ஹைலைட்டு. தமிழக வெற்றி கழகமும் கொடுக்குறாங்க. 2500 ரூபாய் 80 வயதுக்குட்பட்டோருக்கு 6 சிலிண்டர்கள். சுய உதவி குழுக்கள் கடன்கள் முழுவதும் தள்ளுபடி. பாஜக இலவச சிலிண்டர்கள் கிடையாது, அமௌண்ட் எதுவும் கிடையாது. 3 இலவச சிலிண்டர்கள், 10,000 கருணை தொகை. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, இந்த கட்டத்தில் நீங்கள் அத்தியாவசிய பணிகள் இகேஒய்சி ரேஷன் கார்டில் பெயர் உள்ள அனைவரும் நியாய விலை கடைகளுக்கு சென்று கைரேகை பதிவு செய்து உயிர் வாழ்வதை உறுதிப்படுத்துவது கட்டாயம். ஆதார் லிங்கிங்: ரேஷன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு ஆகிய இரண்டிலும் ஆதார் எண்ணை சரியாக இணைத்திருப்பது பண பலன்களை பெற மிகவும் அவசியம். ரேஷன் கார்டு செயல்பாட்டில் இருத்தல் அவசியம். கார்டு முடக்கப்படுவதை தவிர்க்க குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ரேஷன் பொருட்களை வாங்கி கார்டை ஆக்டிவேட்டில் வைத்திருங்கள். ஸோ தற்பொழுது உள்ள நிபந்தனைகள் மற்றும் தடையின்றி நீங்கள் பெற வேண்டிய செக்லிஸ்ட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த தொகை கிடைத்துள்ளது, ஏற்கனவே பணம் பெறுவோர் மேல்முறையீடு செய்து தற்பொழுது புதிய பயனாளிகளுக்கும் இந்த தொகை எல்லாமே வழங்கிட்டு வராங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா இதுதான் தமிழக அரசியல்களில் நிலவரம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் வர இருக்குது, பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மகளிருக்கு ஒரு சில நன்மையான செய்திகள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்தர்கள் மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.